சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜயால் ஸ்டாலினுக்கு வந்த ஆபத்து, ஸ்டாலின் தலையில் விழுந்த இடி. அதாவது தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 38 மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு பெண் வேட்பாளர்கள் என்ற வகையில் 40 பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கலாம் என்று திமுக தலைமை ஆலோசித்து வருவதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. மகளிர் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்யவே திமுக இப்படி ஒரு வியூகத்தை வகுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு தலைவலியாக மாறியிருக்கு. கரூர் விவகாரம் காரணமாக விஜய்க்கு சில பின்னடைவு ஏற்பட்டாலும் சாமானிய மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருந்து வருது. அண்மையில் திமுக நடத்திய கருத்து கணிப்பில் விஜய்க்கு 23% வாக்குகள் இருப்பதா தெரிய வந்திருக்கு. 2026 சட்டசபை தேர்தலில் மனதில் வைத்து திமுக தரப்பில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வரப்பட்டிருக்கு. மகளிர் வாக்குகளை மையப்படுத்தி மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதேபோல இளைஞர்களை கவரும் வகையில் தமிழ் புதல்வன், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. இது நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுகவுக்கு கை கொடுத்தது. ஆனால் தாவேகா களமிறங்கி இருப்பதால் மகளிர் மற்றும் இளைஞர்களின் ஆதரவு குறைந்திருப்பதாக பார்க்கப்படுது. திமுக எடுத்த கருத்து கணிப்பில் இது தெளிவாக தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் மகளிரின் வாக்குகளை கவர்வதற்காக திமுக தலைமை முக்கிய வியூகம் ஒன்றை வகுத்திருக்கு. திமுகவில் தற்போது 6 பெண்கள் எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறாங்க. இதனால் இந்த தேர்தலில் திமுக தரப்பில் அதிக அளவில் பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலினின் அழுத்தம் காரணமாக இளைஞரின் நிர்வாகிகளுக்கு வாய்ப்பு வழங்கலாம் என்று முடிவு எடுக்கப்பட்ட போதே பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. அதாவது 38 மாவட்டங்கள் இருக்கிறது என்றால் மாவட்டத்திற்கு ஒரு பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என்று ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் திமுக தலைமை தரப்பில் 40 முதல் 50 பெண்களுக்கு திமுக தரப்பில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இதற்காக உத்தேச பட்டியல மாவட்ட செயலாளர்களிடம் இருந்து கேட்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே புதிய விண்ணப்பதாரர்களுக்கு டிசம்பர் 15 முதல் மகளிர் உரிமை தொகை அளிக்கப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதனால் அடுத்தடுத்து மகளிரை குறிவைத்து இன்னும் சில அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. விஜயால் ஸ்டாலின் அவர்களுக்கு இது மாதிரியான மிக பெரும் தலைவலி ஏற்பட்டிருக்கு. அதனால் மகளிரோட வாக்கை கவர்ந்து திமுக இந்த முறை 2வது முறை வெற்றியடைந்து கோட்டையை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆயுத்தத்தில் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் தேர்தல் களத்தில் கண்டிப்பாக அனைத்திலும் மாறுதல் ஏற்படும் என்று மக்களால் கணிக்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.